கோவக்காய் வந்து சில்லி, அது ஆனால் ஆயிலில் போடாமல் ஃப்ரை பண்ணி சில்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், கோவக்காவை கழுவி எடுத்துகிட்டு நல்லா பெரிய பெரிய நீளமாக இருந்தது கோவக்காய், அதனால் நான் வேக வச்சுக்கிறேன். தண்ணி தெளித்து மூடி வேக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பெருசாக இருக்குன்னு கட் பண்ணி அதே பேனில் பாருங்கள் ஆயில் போட்டு நான் வந்து பாருங்கள் கோவக்காய் இவ்வளோ நீளமாக இருக்குது போட்டு 2 ஸ்பூன் ஆயில் தான், அதில் அதிகமாக ஆயில் இருக்குது. மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நல்லா பெரட்டி விட்டு திரும்பவும் வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பராக அங்கே பாருங்கள் நல்லா வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும் அப்படின்னா இன்னும் நல்லா நம்ம வந்து அதிலே பெரட்டி மூடாமல் அப்படியே மூடி போட்டு மூடாமல் அப்படியே நம்ம பெரட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். இது வந்து சூடான தயிர் சாதத்துக்கும் இதுக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், நான் சாப்பாடும் வச்சுட்டேன். சாப்பாடில் இது பெரட்டி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.